நோம்பில் உம்ரா செய்கிறது. இப்போ நோம்பில் உம்ரா செஞ்சால் அதாவது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ்ஜு செய்ததற்குரிய கூலி உண்டு என்று ஒரு செய்தியும், ஹஜ்ஜு செய்ததற்குரிய கூலி உண்டு என்று ஒரு செய்தியும் வருது. ஆனால் இந்த செய்தி நாங்களும் முந்தி சொல்லிக்கிறோம், சரியா? விளக்கமும் சொல்லிக்கிறோம், அந்த கூலி உண்டு விளக்கமும் சொல்லிக்கிறோம். ஆனால் இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லீமில் வரக்கூடிய ஹதீஸும் தான், சஹியான ஹதீஸும் தான். ஆனால் இது எல்லாருக்கும் உரியதா, அந்த பெண்ணுக்கு மட்டும் உரியதா அப்படின்றது இஸ்லாமிய அறிஞர்கள் இரண்டு விதமான நிலைப்பாடு சொல்கிறாங்க. ஒரு சிலர் எல்லாருக்கும் உரியது, எல்லாரும் ரமதானில் ஹஜ்ஜு செஞ்சால் உம்ரா செஞ்சால் அவர் ஹஜ்ஜுக்குரிய கூலி அவருக்கு என்ன கிடைக்கும்ன்றாங்க. ஆனால் பல அறிஞர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, இல்லை, இது அந்த பெண்ணுக்கு மட்டும் உரியது. ஏன்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க, நீங்கள் ஏன் எங்களோட ஹஜ்ஜு செய்யலை அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அவங்க அந்த காரணத்தை சொல்கிறாங்க, இன்ன காரணமாக எனக்கு என்ன செய்ய முடியவில்லை. அப்போ ரசூலுல்லாஹ் அங்கே சொல்கிறாங்க, நீங்கள் ரமதானில் என்ன செய்ய, உம்ரா செஞ்சால் என்னோட ஹஜ்ஜு செஞ்ச கூலி கிடைக்கும்ன்றாங்க. ரசூலுல்லாஹ்களோட ஹஜ்ஜு செஞ்ச கூலி கிடைக்கணும் அப்படி அந்த வார்த்தை பிரயோகத்தை பார்க்குற நேரத்தில், ரசூலுல்லாஹ் இருக்கிற காலத்தில் ஒரு ஆளுக்கு கிடைக்காத ஒரு கூலியை கிடைக்கிறதுக்காக ரசூலுல்லாஹ் சொன்ன வார்த்தை பிரயோகம் அந்த ஹதீஸில் என்ன செய்யுது, விளங்குது. நல்லா யோசிச்சு பாருங்க. அதாவது அந்த பெண் ஏன் நீங்கள் எங்களோட ஹஜ்ஜு செய்யலைன்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்குறாங்க. இன்ன காரணமாக தான் செய்ய கிடைக்கலன்றாங்க. அப்போ ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, நீங்கள் என்ன செய்யுங்க, ஹஜ்ஜு செய்யுங்க ரமதானில், அது எங்களோட ஹஜ்ஜு செஞ்ச கூலி உங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும் என்றாங்க. இது ஏழுமானவருக்கு தான் அப்படி கிடைக்கணும். ஏழுமானவர்னா என்ன, அவங்களோட ஹஜ்ஜு செய்கிறதுக்கான வாய்ப்பு இருந்து ஒருத்தருக்கு செய்ய கிடைக்கல, அதுக்கு பதிலாக என்ன வேறு என்ன செஞ்சால் ரசூலுல்லாஹோட செஞ்ச மாதிரி கிடைக்கும்ன்றதுக்கான ஒரு கூலி வழங்கப்பட்டன்றது நியாயம். ரசூலுல்லாஹ் மௌத்தாயின பிறகு ரசூலுல்லாஹோட ஹஜ்ஜே செய்யலை, எங்களுக்கு ரசூலுல்லாஹோட ஹஜ்ஜே செய்ய இயலாது. நீங்கள் வைத்து ரமலானில் ஹஜ்ஜு செஞ்சால் உங்களுக்கெல்லாம் ரமலான் என்ன அந்த மாதிரி ஹஜ்ஜு கூலி கிடைக்கும்ன்றது ஒரு பொருத்தமான இது மாதிரி விலங்குல உண்டு. இரண்டாவது ரமலானில் அதாவது இப்படி செஞ்சால் அது ஹஜ்ஜு கிட்ட ரசூலுல்லாஹ் பொதுவாக எல்லாருக்கும் சொன்ன ஒரு சப்ஜெக்டும் அல்ல. மக்களே, நீங்கள்லாம் ரமலானில் என்ன செய்யுங்க, அதாவது உம்ரா செய்யுங்க, உங்களுக்கு என்னது, அதாவது ஹஜ்ஜு செஞ்ச கூலி உங்களுக்கு என்ன செய்யும், கிடைக்கும். ரமலானில் ஹஜ்ஜு செஞ்சேன்னு ஒரு வார்த்தை விளங்கிட்டா, ரமலானில் உம்ரா செஞ்சால் விளங்கிட்டா, ரமலானில் உம்ரா செஞ்சால் ஹஜ்ஜு செஞ்ச கூலி உங்களுக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு ரசூலுல்லாஹ் பொதுவாக சொல்லவும் இல்லை. அந்த பெண்ணுக்கு தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன செய்கிறாங்க, அப்படி சொல்கிறாங்க. அப்படி எது வகாயு அயான் லா உமூமலஹான்னு சொல்லுவாங்க. ஒரு சிலருக்கு ரசூலுல்லாஹ் செஞ்ச சில வேலைகள் இருக்குது. கபரில் ஒரு மரத்தை நாட்டி விட்டது, அந்த கபருக்கு மட்டும் தான் நாட்டலாம், மற்ற என்ன வேற எங்கேயும் இல்லை. அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சிலருக்கு செஞ்சாங்கன்னு வருது. அது அவங்களுக்கு மட்டும் உரிய ஒரு விஷயம். இந்த மாதிரி ஒரு அம்சம் போல தான் இது என்ன செய்யுது, விளங்குது. எப்படின்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு ஹஜ்ஜு செய்ய வாய்ப்பு இருந்த ஒருவருக்கு ஹஜ்ஜு செய்ய ஏதோ ஒரு காரணமாக சந்தர்ப்பம் கிடைக்கல, அவருக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சந்தர்ப்பத்தை கொடுக்குறாங்க. அதே போல் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு போன ஆயிஷா அவங்களுக்கு உம்ரா செய்ய கிடைக்கல, விளங்கிட்டா, மாதாவிடாயின் காரணமாக உம்ரா செய்ய கிடைக்கல. அதனால் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இன்னொரு உம்ராவை என்ன செய்கிறதுக்கு ஹஜ்ஜுக்கு போகிற அனுமதி கொடுத்தாங்க. இது பொதுவான ஒரு அனுமதி என்ன அல்ல. ஏன்னா ரசூலுல்லாஹ்களோட 70,000-80,000 பேர் வந்திருந்தாங்க. ஆயிஷா அவங்களுக்கு மட்டும்தான் நான் மாதாவிடாய் வந்திருக்கேன். ரசூலுல்லாஹ் மனைவிமார்கள் 2 பேருக்கு அந்த மாதம் ஏற்பட்டதுன்னு வருது, மற்ற யாருக்குமே வரலையா? அப்போ ரசூலுல்லாஹ் பொதுவாக சொல்லியிருக்கணுமே, ஆயிஷாவோட நீங்கள்லாம் சேர்ந்து போங்க அப்படின்னு ஒரு 10 பேர் 20 பேரே அனுப்பிக்கணும். அப்படி யாருக்குமே என்ன செய்யலை, அனுப்பல எடுத்து இது விளங்குது, அவங்களுக்கு மட்டும் உரியது. அதுபோல் ஒன்று தான் இது. அதாவது ரமலானில் உம்ரா செய்தால் அது ஹஜ்ஜுடைய கூலி அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது ரசூலுல்லாஹ்களோடு ஹஜ்ஜை தவறவிட்ட ஒரு பெண்மணிக்குரிய சப்ஜெக்டாக தான் என்னது செஞ்சு. ஏன்னா எல்லோருமே ரசூலுல்லாஹ்களோட ஹஜ் செய்கிறதுக்கு பெரிய ஆர்வத்தோடு இருந்தாங்க, அவங்களுக்கு வாய்ப்பு என்ன செய்யலை, கிடைக்கல என்ற இந்த நிலைப்பாடு தான் மிக 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 ஒரு சரியான ஒரு நிலைப்பாடு என்றது பல இஸ்லாமிய அறிஞர்களுடைய நிலைப்பாடும் இதுதான். அதான் பொருத்தமாக விளங்கும்.